உங்க பேர் என்ன? செல்லம்மா. சரி, உங்க வயசு? 57. சரி, உங்க உடம்புல என்ன பிரச்சனை? 7 வயசுல நிமோனியா காய்ச்சல் வந்துச்சு. சரி, அந்த காய்ச்சல் வந்து என்ன நடந்தது? கையும் காலும் வரல. சரி, வேற என்ன பிரச்சனை? வாய் பேச்சு வராது. சரி, இது இப்ப அப்ப எப்ப 49 7 வயசுலன்னா இப்ப 57. அப்போ 57னா 7 வயசுனா 50 வருஷம் கஷ்டப்பட்டு அப்படியா? 50 வயசு. சரி, இப்ப நாங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? குளிர் மாதிரி அடிச்சிச்சு. சரி, அப்புறம் கெட்ட ஆவி உடம்பு விட்டு வெளியே போன மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு போன பிறகு உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? லேசா இருக்கு. இப்ப தொண்டை இருந்ததுக்கும் இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? எப்படி தெரியுது? தொண்டை இப்ப லேசா இருக்கு, பேச்சு தெளிவா ஓரளவுக்கு நல்ல பேச்சு வருது. சரி, உங்க உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இருக்கு. இப்போ அந்த கை இப்ப அந்த இருந்த அந்த உணர்வுகள் ஏதாவது தெரியுதா? எப்படி இருக்கு கையும்? கை நல்லா இருக்கு. சரி, அந்த கையை லேசா இப்படி தூக்குங்க. ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த கைய இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதா குமார பரிசுத்த நாமம். அந்த கையும் தூக்குங்க, அந்த கையும் தூக்குங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் பிதா குமார பரிசுத்த நாமத்தில். ஆண்டவரே, இந்த கைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த சப்பா தாயருக்கு முதிர்வதற்கு கனி புஷ்டி பசுமையா இருக்கு. நீ கொடுத்த விடுதற்கு சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சரீரத்துக்கு கொடுத்த சப்பா உடைய வல்லமை இறங்கி பாதுகாத்துக் கொள்ளட்டும். தீமைக்கு விலகி கத்தா உடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த இவர்களை ஆசீர்வதியும் பயன் நீர் பெரிய காரியங்களை செய்ய பிதா குமார பரிசுத்த நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயது கனி புஷ்டி பசுமையா இருக்க வழி நடத்தும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.